ஹாய் ஹலோ ஆல் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு மின்கமட் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெவில் பவர், அதாவது எலிமெண்டல் டிக்குன்னு டெவில் பவர் தான் ப்ளே பண்ண போகிறோம். மறக்காம லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோலையும் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ ஷெட்யூல் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன் டிசம்பர் வரைக்கும். ஆனால் என்ன, நான் வந்து இது 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு வீடியோவை ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். அது அந்த வீடியோவில் நான் தப்பாக சொல்லியிருப்பேன். ஏதாவது இப்போலேருந்து டிசம்பர் வரைக்கும் மொத்தம் 14 வீடியோவும் நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். அது 2 வாரத்துக்கு ஒரு வீடியோன்னு ஷெட்யூல் பண்ணியிருக்கேன் கைஸ். மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஏன் டிசம்பர் வரைக்கும் ஷெட்யூல் பண்ணால் நான் 9th என்னால் டெய்லி வீடியோ எடுத்து போட முடியாது. அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் எனக்கு மிட் டேர்ம் லீவ் விட்ருவாங்க. மிட் டேர்ம் லீவில் பார்த்திங்கன்னா எவ்வளோ டிசம்பர்னு வச்சுக்கோங்களேன். டிசம்பரில் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ ஷெட்யூல் பண்ணுவேன். அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் 4 மாதத்துக்கு கைஸ். 4x4 பார்த்திங்கன்னா 16, அதாவது 16 வீடியோஸ் நான் வந்து டிசம்பரில் ஷெட்யூல் பண்ணுவேன். சரி ஓகே, இப்போது நம்ம கேமுக்குள்ளே வருவோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மொத்தம் நான் 3 பவர் அன்லாக் பண்ணிட்டேன். டெவில் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாட் அன்லாக் ஆகிருக்கு. அப்புறம் ஈவில் புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அன்லாக் ஆகிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபங்ஸ் பராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ் அன்லாக் ஆகிருக்கு. சரி ஓகே, இனி மேலே மண்டை மேலே இருக்க கொண்டை மறந்த மாதிரி லேசர் டோரே நான் போட மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எபிலிட்டி இது கட்டிடுவோங்க ஈஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பேடு, அப்புறம் எபிலிட்டி பேடு கட்டிடுவோம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி பார்த்தோம்னா செயின்ஸா மேனு, தலைவா வா தலைவா கைஸ், செயின்ஸா மேனு கைஸ், இது செயின்ஸா மேன். ஓகே, காசு கரெக்டருக்கு நான் வந்து இது கட்டிடுறேன், இதுவும் கட்டிடுறேன். இவன் பவரை திருட வராங்க கைஸ், பவர் திருடா ஓடு. ஆமாங்க கைஸ், பவர் திருட தான் கைஸ் வரான். ஓடுறாடே அப்பாலே போ சாத்தானே, பவர் திருட்டாங்க கைஸ், இப்படி வெட்டு. அவ்வளோதான் கைஸ், அவன் முடிஞ்சான். பவர் திருட வராங்க கைஸ். நான் வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ 28 வீடியோ ஷெட்யூல் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து சம்மரில் எல்லாம் விட்டுட்டு கடைசி 3 நாளில் பைத்தியக்காரனாட்ட வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வந்து கடைசி 2 நாள் தான். எனக்கு ஜூன் 4 ஸ்கூலு. நான் வந்து ஜூன் 2 உட்காந்து எல்லா வீடியோ எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியுமா கைஸ், சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கிட்டு தான் நான் வந்து வெறும் 14 வீடியோ எடுத்து 2 வாரத்துக்கு ஒரு வீடியோ ஷெட்யூல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா பவரையும் எடுத்துட்டான். அது பார்த்திங்கன்னா இப்போ நான் 3 பவர் அன்லாக் பண்ணியிருக்கேன்னா அந்த 3 பவர் எடுத்துட்டான். ஓகே கைஸ், நான் கொஞ்சம் இது பண்ணிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பேஸை கொஞ்சம் ஹையாக பில்ட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த பெட்டு பார்த்திங்கன்னா இந்த செயின்ஸா மேனோட பெட்டு ஈஸ். அதாவது அந்த குட்டியாக ஃபஸ்ட் எபிசோடில் செயின்ஸா மேனில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு நாய் வரும், அந்த நாய் தான் பெட்டாக கொடுத்துருக்காங்க. மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். நான் ஏன் இவ்வளோ இப்படி லோவாக பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க வரலைன்னா கூட 28 வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வேறு வந்துட்டாங்களா. அவங்க வந்ததுக்கப்புறம் எப்படி 28 வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. நான் வந்து 13 வீடியோ கேட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து வச்சுருந்தேன். இன்னும் ஒரு வீடியோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு டப்புன்னு எலிமெண்டல் டைக்கூன் இருக்குதே, எலிமெண்டல் டைக்கூன் வந்துட்டேங்க. இருங்க கைஸ், கொஞ்சம் பேஸையெல்லாம் பில்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்திங்கன்னா நான் இங்கே 2 பவர் வாங்கியிருக்கேன். ஈவில் ஃப்ளாஷ்னு ஒன்று, அப்புறம் டீமன் ஆர்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரு. இந்த ஈவில் ஃப்ளாஷ் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பிளாக் ஃப்ரூட்ஸ் வர ஃப்ளாஷ் டப் மாதிரியே டப்புன்னு இங்கேருந்து ஒரு பவர் விட்டு அங்கே டெலிபோர்ட் ஆகிறான், அந்த மாதிரி தான். ஓகே, இந்த டீமன் ஆர்பு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உரண்டையாட்ட கையில் எடுத்து அப்படியே தூக்கி வீசுகிறான். ஓகே, இன்னும் கொஞ்சம் காசு சேரணும். ஓகே, நான் போய் 200K சேர்த்துட்டு வந்துட்டேன். இப்போது மேலே தேர்டு ஃப்ளோர் கட்டி பார்த்திங்கன்னா இது அந்த பிக் ட்ராக்கா, அது அந்த 100K இது கொடுக்கும். அந்த ட்ராக் கட்டுறக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 250K வேணும். இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா 22K தான் இருக்குது. அங்கேட்டி இப்போ அந்த சூப்பர் ட்ராக்கை மட்டும் என்னால் கட்டி விட முடியும், அந்த ட்ராப்பரை கட்டி விட முடியாது. ஏன்னா அதுக்கு தான் காசு ஜாஸ்தியாக கேட்குறாங்க. இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா 300 ரூபா தான் இருக்குது. அதாவது டாலர்ஸ்.
இது வேறு ஓவர் ஸ்பீடாக இருக்குங்காட்டி கீழே குதிக்கிறக்கு வரக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. இருங்க நான் வந்து 200K 250K சேர்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 279K சேர்த்துட்டேன். இப்போ எனக்கு 100Kவாக உழுவும். ஒரு கீழே போகிறக்குள்ளே ஒரு 200K சேர்ந்துருக்குமா? 363Kவே சேர்ந்துருச்சு. இப்போ நான் இங்கே இருக்க 2 பவர் டீமன் லாக்கு அப்புறம் டார்க் சுனாமின்னு சொல்லிட்டு 2 பவர் வந்திருக்கு. இந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா பேக் பேக்குள்ளே இருக்கும், இன்வென்ட்ரியில் இருக்கும். ஸ்வாடை தூக்கி உள்ளே வச்சுட்டு இதை தூக்கி வெளில வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த டீமன் லாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று நம்மளை சுற்றி ஒன்று சுற்றிகிட்டே இருக்கும். அப்புறம் சுனாமின்னு இருக்குது பார்த்தீங்களா, டார்க் சுனாமி. இது பார்த்திங்கன்னா அது ஒரு சுனாமி மாதிரி வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுங்க. பார்த்திங்கன்னா நான் பூஸ்ட் போர்ஷன் பேடில் நான் கட்ட முடியவில்லை. இப்போ கீழே போனோம்னா எவ்வளோ ஒரு 2 மில்லியன் சேர்ந்துருக்குமா? மேலேயே சேர்ந்துருக்கோம். சொன்ன மாதிரியே 2 மில்லியன் சேர்ந்துருச்சு. இது மேலே போயிட்டு இங்கே எல்லாத்தையும் கட்டி விட்ருவோங்க. இந்த போர்ஷன் எல்லாத்தையும் கட்டி விட்ருவோம். இது ஏர் ஸ்ட்ரைக்கர் கட்டி விட்ருவோம். இனி மேலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அது 1 மில்லியன் நினைக்கிறேன். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 153 மில்லியன், 150K அப்புறம் 3 மில்லியனு. இருங்க ஏர் ஸ்ட்ரைக்கர் மேலே விடுவோமா? ஜூமின் நான் ஜூமின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனை தொட்டால் அது எங்கேயும் விழுந்துருச்சு. ஒருவேளை என் பேஸ் மேலே நானே போட்டனோ தெரியலையே. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ காசு சேர்ந்துருக்கு? 2.7 மில்லியன் சேர்ந்துருக்கு. இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த எனர்ஜி கன்னா என்னமோ எனர்ஜி டேங்க் வாங்கிட்டேன். இதை வச்சு நான் எவனை சுட்டுட்டோம். அங்கே எவனா அங்கே இருக்கான் பாருங்க. ஆனால் இது கரெக்டாக உள்ள மாட்டிங்குதே. இருங்க கரெக்டாக உழுகலை எவன் மேலேயும். இங்கே வேறு எவனா வருவானா? அங்கே சைடில் ஒருத்தர் இருக்கான், ஆனால் அவன் அடிக்க முடியலையே. நடுவில் அந்த ஐஸ் பவர் தாங்க கடுப்பேற்றுவான். அந்த ஐஸ் பவர் வந்து மேக்ஸ் பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறேன். குதிக்கிறது எங்கே வரைக்கும் அங்கே பாருங்க எப்படி குதிச்சு வரான். அவன் என்ன தான் அடிக்க வரான். ஓடுறா நானா அப்பாவி பையன் நான் விட்டுருந்தான். இங்கே டக்குன்னு இந்த 3 அடி அவன் உள்ளே வந்து குதிச்சிட போகிறான்டா. கைஸ் பின்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்டு நாய்ஸ் வந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. ஏன்னா வீட்டுக்கு அப்போயே சொல்லியிருப்பேன் கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்கன்னு. ஓகே, இன்னும் எனக்கு ஒரு 2 மில்லியன் சேர்ந்தால் நான் வந்து அந்த இதை வாங்கிடுவேன், அந்த லக்கி பிளாக்கை வாங்கிடுவேன். ஓகே, டப்புன்னு மேலே ஓடுறா, சீக்கிரம் ஓடுறா. அவ்வளோதான், மேலே வந்தாச்சு. இதை திறந்து விட்டு இப்போ இந்த லக்கி பிளாக்கை கட்டிக்கலாங்க. இங்கே பாருங்கள், இதான் செயின் சாமனோட பெட்டு. பேஸ் ஃபுல்லாக 100% முடிச்சாச்சு. இனி போயிட்டு அப்படியே ரீபர்த் அமுக்க வேண்டியதாங்க. ரீபர்த் அவ்வளோதான். நீ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீ வரதெல்லாம் நான் ஸ்பீடுக்கு போகலான்ட்டு இருக்கேன். என்னங்கிறீங்க? ஸ்பீடுக்கே போடுவோம். ஓகே ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் MGT. பை கைஸ். இது மாதிரி நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.